மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். விஜய் அவர்களினுடைய இந்த கள அரசியல், விவசாயிகளை சந்திச்சது, அங்க பேசுனது, அதனுடைய தாக்கம் அப்படின்னு அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? விஜய் ரெண்டு பார்ட்டாக இந்த பிரச்சனையை பார்க்கணும். ஒன்று, விஜய் சென்ட்ரிக்கா விஜயோட அரசியலுக்கு இது எப்படி உதவ போகிறது, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவருடைய அரசியலை எடுத்து செல்ல இந்த இஷ்யூ, இது மாதிரியான இஷ்யூஸ் அவருக்கு எப்படி உதவ போகிறது என்பது ஒரு பார்ட். ரெண்டாவது பரந்தூர் விமான நிலைய நில கையெடுப்பு, அது ஒரு அந்த பிரச்சனை, அது செகண்ட் பார்ட் ஆஃப் த ஹோல் இஷ்யூ. இன்ஃபேக்ட் செகண்ட் பார்ட் தான் ரொம்ப முக்கியம். பட் ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னைக்கு விஜய் களத்துக்கு அவர் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறதுனால அதை பற்றி முதல்ல சில கருத்துக்களை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். முதன்முறையாக அவர் கள அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் ஒரு முறை போனது என்பது கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவுகளில் அந்த மருத்துவமனைக்கு போய் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து விட்டு சென்றார். அதன் பிறகு அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் அவருடைய கட்சி கூட்டம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கூட வீட்டிற்கு அழைத்து தான் அவர்களுக்கு நிவாரண உதவிகளை கொடுத்தார். அது கடுமையான விமர்சனத்திற்கு கூட உள்ளானது. இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக பரந்தூர் போயிருக்கிறார். கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் அந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுல சுதந்திரத்துக்கு பிறகு எவ்வளவோ கட்சிகள் எவ்வளவோ போராட்டங்களுக்கு போகும்பொழுதெல்லாம் இல்லாத கட்டுப்பாடுகள், அந்த கல்யாண மண்டபத்திற்குள்ளே போகிறவர்களுக்கு ஆதார் கார்டை காமிச்சு தான் அலோவ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இது ஒரு அதாவது விசா ஒன்று டிமாண்ட் பண்ணலையே ஒழிய மற்றபடி எல்லாத்தையுமே காவல்துறை செய்திருக்கிறது. ஆகவே இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் அவர் தன்னுடைய அரசியலை தொடங்க வேண்டியிருக்கிறது. அவர் ஒரு பாலிசி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். நான் என்னுடைய கள அரசியலை இங்கிருந்து துவங்குகிறேன், உங்களுக்காக நான் சட்ட போராட்டத்தையும் மேற்கொள்வேன்றதை அவர் சொல்லியிருக்கார். ஸோ ஒரு கிறிஸ்டல் கிளியராக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் தன்னுடைய அரசியலில் முதலடியை எடுத்து வைத்திருக்கிறார் இன்றைக்குத்தான் என்று கூட நான் கருதுவேன் ஆக்சுவலாக. ஸோ இது பரந்தூர் சம்பந்தமான அந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் நீங்கள் எதாவது கேட்கலாம், அடுத்த பாட்டுக்கு நம்ம அதன் பிறகு போகலாம். இல்லை, இது அவருக்கு எந்த வகையில் கை கொடுக்கும்னு, இவர் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்னு பொருள் கொள்ளப்படாதா? இல்லை, அதற்கு அவரே பதில் சொல்கிறார் இல்லையா, நான் வளர்ச்சிக்கு எதிரானவனாக இல்லை, வேறு இடத்தை நீங்கள் மாற்று இடத்தை தேர்வு செய்யுங்கள் தான் அவர் சொல்கிறார். இந்த பிரச்சனை நாடு பூரா இருக்க பிரச்சனை தான் உங்களுக்கு அதனால தான் நான் உங்களுக்கு சொன்ன இது பரந்தூர் இஷ்யூ நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, விஜய் சென்ட்ரிக்காக பார்க்கறதுன்றது ஒரு ஷார்ட் சைட்டட் தான் எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம அதை தான் பேசி ஆகணும், ஏன்னா அதுதான் இன்னைக்கு பேசுபடு பொருளாக இருக்குது. ஏன்னா போராட்டம் 900 நாளை தாண்டிடுச்சு. இன்னைக்கு அவர் அதை பிக் பண்றாரு. மத்திய மாநில அரசுக்கு எதிராக 2 பேருக்கு எதிராக பேசுறாரு. இன்னொன்று பிடிக்குதோ பிடிக்கலையோ திமுக நண்பர்கள் உட்பட ஒப்புக்கொள்வார்கள். விஜய் ஒரு பாப்புலர் ஃபிகர். இன்னைக்கு அவரோட இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்குதுன்றதை யாராலையுமே மறுக்க முடியாது. அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுதுன்றது வேற விஷயம். இதுவரை எவ்வளவோ தலைவர்கள் அங்கே போயிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு கிடைத்த ஊடக வெளிச்சம் இதற்கு முன்பு போன தலைவர்களுக்கு கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டைம் கட்சி ஆரம்பிச்சு 11 மாதத்தில் லாஸ்ட் பிப்ரவரியில் ஆரம்பிச்சார். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் அதான் நான் சொன்னேன், முதலடி எடுத்து வைத்திருக்கார். ஆக்சுவலாக பாலிடிக்ஸில் இன்னைக்கு தான் ஒரு முதலடி, பேபி ஸ்டெப், இன்னைக்கு தான் முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறார். ஸோ இது ஒரு இஷ்யூ. உங்களுக்கு அவர் எப்படி அதை எடுத்துட்டு போறாரு, அவர் வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லைன்னு தெளிவாக ஒரு பாலிசி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பலருமே என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன செஞ்சிட முடியும், போய் பார்த்தாரு வந்தாரு, இதை தாண்டி அவர் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு கேட்பது. இப்ப இதே போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த நம்முடைய விசிகா நண்பர்கள், இவங்க திருமதி பிரேமலதா இந்த கட்சியில் தேமுதிகலேருந்து போனவங்க, சீமான் போனாரு, பல கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சாதிச்சிட முடியும்? இந்த கேள்வியை, ஐம் சாரி, இது ரொம்ப தவறான கேள்வி, ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு கேள்வி. ஏன்னா மக்கள் சக்திக்கு முன்பு எல்லாமே உச்சநீதிமன்றம் உட்பட மண்டிட்டு தான் ஆக வேண்டும். அதனால யாரையும் நம்ம குறைச்சு மதிப்பிட வேணாம். இது ஒரு அதிகபட்சமா இப்போதைக்கு ப்ரெஷர் டாக்டிக்ஸா இருக்கலாம்னு கூட நீங்க சொல்லலாம். மக்கள் போராட்டங்களுக்கு ஒரு வடிகாலாக இருப்பதும் அதை முன்னெடுத்து செல்வதும் ஒவ்வொரு அரசியல் கட்சியின் வேலை. இது பாலிடிக்ஸ் தான். இது பேசிக்கலி பொலிட்டிக்கல் இஷ்யூ தான். மக்கள் உள்ளூர் மக்கள் எதிர்க்கிறாங்க, அரசு அந்த திட்டத்தை கொண்டு வரணும், மத்திய மாநில அரசுகள் அந்த திட்டம் வேணும்ன்றாங்க. அப்போ பல கட்சிகள் அங்கே மக்களுக்கு சார்பாக போகிறாங்க. இது அரசியல் இல்லைன்னா வேற எது அரசியல்? ஆகவே சாத்வீக முறையில் அறவழி போராட்டங்களின் மூலம் வன்முறை துளியும் இல்லாமல் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சியின் கடமை. அதைத்தான் அவர் இன்று செய்திருக்கிறார். இந்த மக்களை சந்தித்ததுல அவர் அந்த திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துறதுல தான் அவர் ரொம்ப ஆர்வமா இருந்தார். மக்களை கூட அவர் பேச விடல. அவர் கட்சிக்கான ஒரு பிரச்சாரத்தை நரேஷனை செட் பண்றார். அதிகமா திமுக, கொஞ்சமா பாஜக, இதுதான் இவரோட திட்டம். தீர்வெல்லாம் நோக்கி அவர் எப்படிங்க கொடுக்க முடியுமா? நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பிஜேபியும் ஒரு சேர அவர் எதிர்க்க வேண்டும். பிஜேபி எதிர்ப்பு சற்று குறைவாக இருக்கிறது, திமுக எதிர்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதில் என்ன தவறு இருக்க முடியும்? அவர் மாநில அரசை கேள்வி கேட்கிறார். ஏனெனில் மாநில அரசு தான் நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறது. ஆகவே மாநில அரசுக்கு எதிராக, ஏன்னா
போலீஸ், வருவாய்த்துறை அதிகாரிகள், சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து மாநில அரசு சம்பந்தப்பட்டது. மாநில அரசு நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கவில்லை என்றால் மத்திய அரசாங்கத்தால் அங்கே வந்து விமான நிலையத்தை கட்டமைக்க முடியாது. ஆகவே ரெண்டு கட்சிகளையும் எதிர்த்து கூடுதலாக திமுகவை எதிர்த்தவர் அரசியல் செய்கிறார் என்றால் எல்லாருக்கும் ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் 3 மடங்கு நாங்க வந்து பணம் இழப்பீட்டு தொகை 3 மடங்கு அதிகமாக தரோம். முதல்வரே வந்து ரொம்ப கன்சர்னோட இவங்க ஒரு கிராமமா குடும்பமா வாழ்ந்துருக்கிறாங்க தாயா பிள்ளையா, அதே மாதிரி அவங்களுக்கு கட்டி கொடுங்க, நம்ம ஒதுக்குற இடத்துல எல்லாம் எல்லா விவசாயிகள் நலன் சார்ந்துதான் நாங்க இயங்குறோம், இவர் போய் என்ன செய்யறது அப்படின்ற ஒரு கேள்வி. இது நீங்க மெரிட்ஸ்குள்ள போறீங்க. அதாவது வந்து அந்த மக்களோட கோரிக்கை என்ன, அது எந்த அளவு அரசு ஏற்றுக்கொண்டது, அரசு சொல்லக்கூடிய அந்த 3 மடங்கு என்பதெல்லாம் எந்த அளவு உண்மை என்று தெரியவில்லை. நான் எனக்கு தெரிந்த தகவலை சொல்கிறேன். அந்த இடத்துல சம்பந்தப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு இழப்பீட்டு தொகை, எந்த நிலங்களை எடுக்க போகிறார் என்பது குறித்த ஒரு தெளிவான தகவல் இல்லை, டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஆக்சுவலா அங்க இஷ்யூ இருக்குது. அழைத்து பேசுவதன் மூலம் தான் மட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஏனெனில் நமக்கு முன்னேற்றம் என்பது வரும்பொழுது ஏதாவது ஒரு கட்டத்தில் நிலங்களை நாம் கையகப்படுத்தி தான் தீர வேண்டும். அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை 900 நாட்களாக மக்கள் போராடுகிறார்கள் என்றால் அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறது என்ற குறைந்தபட்ச புரிதல் கூட ஏன் இந்த அரசுக்கு இல்லை? இன்னைக்கு விஜய் போறதுதான் உங்களுக்கு பிரச்சனையா, அல்லது அங்க இருக்கக்கூடிய மக்களோட பிரச்சனை வந்து உங்களுக்கு பிரச்சனையா? எது உங்களோட பிரச்சனை? அதை அட்ரஸ் பண்ணணும். அதை நீங்க முதல்ல அட்ரஸ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் விஜயன், நீங்க ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இது நாடு பூரா இருக்க பிரச்சனை. மோடி கவர்மெண்ட் வந்தோடனே முதல்ல செஞ்ச வேலை உங்களுக்கு தெரியும், நில கையகப்பு மசோதா கொண்டு வந்தாங்க. பார்லிமெண்ட் ராஜ்யசபால வந்து மெஜாரிட்டியே இல்லாம ஆர்டினன்ஸ் போட்டுட்டு அதன் பிறகு வந்து கடைசி நாள் அன்னைக்கு ராஜ்யசபால வரும்போது வாபஸ் வாங்கினாங்க. நாடே கொந்தளிச்சது. 2வது தடவை என்ன பண்ணாங்க, ரீப்ரோமல்கேட் பண்ணாங்க. 3வது தடவை பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதி கையெழுத்து போட மாட்டேன்ட்டார். ஸோ லேண்ட்ன்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இது முதல்ல இந்த அரசுக்கு, திமுக அரசுக்கு புரிய வேண்டும். வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று பரந்தூர் திட்டத்தை எதிர்ப்பவர்கள் எல்லோரையும் முத்திரை குத்துவது என்பது மிக மிக தவறான ஒரு இஷ்யூ. ஆகவே அழைத்து பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரச்சனை விஜய் கிடையாது, இது போன்ற திட்டங்கள். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பேசலாம்.